வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்ஸ் தி சாலிட்டரி ரீப்பர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வாஸ் born on 1770 and died in 1850. ஸோ இவங்க ஒரு இங்கிலீஷ் poet, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ born at Cockermouth, Cumbria, the son of an attorney. He attended the infant school in Penrith and from 1779 to 1787 ஹாக்ஷெட் கிராமர் ஸ்கூல் போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மதர் வந்து 1778 இறந்துருக்காங்க அண்ட் அவங்க ஃபாதர் வந்து 1783 இறந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹெவி லாசஸ் இது எல்லாத்தையுமே அவங்க ப்ரிலியூடில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பர்சனல் ஃபீலிங்ஸஸை ப்ரிலியூடில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. which describe the mixed joys and terrors of his boyhood with a peculiar intensity. ரொம்ப ஆழமான கருத்துக்கள் மூலிமா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் 1790 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து டூர் போயிருக்காங்க அண்ட் ஆல்ப்ஸ் அண்ட் இட்டாலி. ஸோ இந்த மாதிரி அவங்க வேரியஸ் கண்ட்ரிஸஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பை வாக். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து லேட் இன் 1791 போயிட்டு ரீச் ஆகியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து கொஞ்சம் வருஷங்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 1791 இருந்து கொஞ்சம் வருஷங்களை ஃப்ரான்ஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் தான் இவங்களுக்கு வந்து ஒரு பேஷனேட் பிலீஃப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மேலே வருது அண்ட் ரிப்பப்ளிக்கன் ஐடியாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருது. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்த அந்த டைமில் தான் வந்து இவருக்கு ஒரு லவ் அஃபைர் ஒன்று வருது. யார் மேலே அப்படின்னா ஒரு சர்ஜியனுடைய டாட்டர், பிளாய்ஸ் அப்படின்றவங்களோட டாட்டர். ஸோ அவங்களோட நேம் என்ன அப்படின்னா ஆனட் வேலன். ஸோ அப்போ இவங்க மேலே தான் அவருக்கு வந்து லவ் அஃபேர் வருது அண்ட் அவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து வேர்ட்ஸ்வொர்த்துக்கு ஒரு பெண் குழந்தையும் பெற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லவ் அஃபேரை பற்றி அவங்க என்ன ஒர்க்கில் பேசியிருக்காங்க அப்படின்னா பேட்ரக்கா ஜூலியா. ஸோ இந்த ஒர்க்கில் வந்து அவங்க பேசியிருக்காங்க. இது வந்து 1804 கம்போஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு அசம்ஷன். இட்ஸ் நாட் எ கன்ஃபார்ம் பட் அசம்ஷன். ஒர்க்கு வந்து கன்ஃபார்ம், இயர் வந்து கொஞ்சம் அசம்ஷன் தான். ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னா 1820. It's a certain date and incorporate somewhat anonymously in book 9 of the Prelude. ஸோ அப்போ ப்ரிலியூடில் அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய அந்த லாசஸை பற்றி பேசியிருந்தாருன்னு பார்த்துருந்தோம். அண்ட் ப்ரிலியூடில் இந்த புக் 9 இவங்க இந்த லவ் அஃபேர்ஸை பற்றியும் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இவங்க அங்கே ஃப்ரான்ஸில் இருந்துட்டு இங்கிலாந்து வராங்க. அண்ட் இன் 1793 2 போயம்ஸஸ் ஹீரோயிக் கப்லெட்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஈவினிங் வாக் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிக்கிற காலத்திலேயே நம்ம நல்லா ஃபெமிலியராக கேள்விப்பட்ட ஒன்று தான். அண்ட் போத் கன்வென்ஷனல் அட்டம்ப்ட்ஸ் அட் த பிகாரஸ்க் அண்ட் த சப்ளிம், த லேட்டர் டிஸ்கிரைபிங் தி ஆல்ப்ஸ். ஸோ அப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸில் வந்து ஆல்ப்ஸில் அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஹி ஆல்சோ ரோட் a letter to the bishop of Landau in support of the French Republic. ஆனால் இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரை பப்ளிஷ் ஆகவே இல்லை. அண்ட் தென் ஸோ டியூரிங் த ஃப்ரெஞ்ச் பீரியடில் வந்து இவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன்ஸாக இவர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த டிப்ரெஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளே மூலிமா நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிவிட்டு ஒரு வேர்ஸ் ட்ராமா ஒன்று எழுதுகிறாங்க, தி பார்டரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்போ கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1796 கம்போஸ் பண்ணுறாங்க. 1796 to 1797 வரை வந்து அதை கம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்போ வந்து அதை பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1842 தான் அது பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இன் கில்ட் அண்ட் சாரோ. ஸோ இதை கம்போஸ் பண்ணது 1791 to 1794 அண்ட் பப்ளிஷ்ட் இன் பார்ட்ஸ். ஸோ 1798 தி ஃபீமேல் வேக்ரண்ட் அப்படின்ற ஒர்க்கில் இது பப்ளிஷ் ஆகிருக்கு, த கில்ட் அண்ட் சாரோ அப்படின்ற ஒர்க்கு. அண்ட் த வின்டர் ஆஃப் 1798 அண்ட் 1799 இது எல்லாத்தையுமே அவர் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா கர்ஸ்லர், ஜெர்மனியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரிலியூடோடைய சம் செக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதுறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக லுசி போயம்ஸஸ். ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கர்ஸ்லார் இன் ஜெர்மனியில் இருக்கும்போது தான் எழுதுறாங்க. ஓகேவா. அண்ட் தென் இன் 1802 he composed resolution and independence and began his word and intimations of immortality from recollections of early childhood. இது ரெண்டுமே எதில் தான் அப்பியர் ஆகுது, என்னது ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் இயர்லி சைல்ட்ஹுட். இது ரெண்டுமே எங்கே
அப்பியர் ஆகுது அப்படின்னா போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு கீழே தான் இதெல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ இது வந்து 1807 வந்து இந்த ஒரு வால்யூம்ஸஸ் பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இந்த வால்யூம்ல தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய தி சாலிட்டரி ரீப்பருமே இந்த ஒரு வால்யூம் கீழே தான் வருது. போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸஸ் கீழே தான் அதுவுமே வருது. ஓகே, ஸோ தி எக்ஸ்கர்ஷன் அதை வந்து 1814 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தி ஒயிட் டோ ஆஃப் ரைல்ஸ்டோன் and 2 volumes of miscellaneous poems in 1815 and Peter Bell and the Wagner in 1819 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் 1843 இவங்க வந்து ராபர்ட் சதேவை வந்து பார்த்தீங்கன்னா சக்சீட் பண்ணி பொயிட் லாரட்டாக வராங்க. அண்ட் ரிடல் மவுண்ட்ல தான் இவங்க வந்து இறந்து போகிறாங்க. அண்ட் இந்த ப்ரிலியூடுன்ற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ போஸ்துமஸ் பப்ளிகேஷன் பப்ளிஷ் இந்த இயர் 1850. ஆப்வியஸாக அவர் இறந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா 1850 தான். பட் டேட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலியூடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் பப்ளிஷ் ஆகுது. அண்ட் தாமஸ் டிக்வென்சி வந்து ஷேக்ஸ்பியரை வேர்ட்ஸ்வொர்த்தை பற்றி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா டிக்வென்சி ரோட் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் இன் 1835. அப் டு 1820 the name of Wordsworth was trampled underfoot. From 1820 to 1830 it was militant. From 1830 to 1835 it has been triumphant. ஸோ இந்த மாதிரி உங்கள் டீக்வென்சி வந்து வேர்ட்ஸ்வொர்த்தை புகழ்ந்து சொல்கிறாங்க. நவ் வி ஆர் என்டரிங் இன்டு த போம் சிங்கிள் இன் த ஃபீல்ட் அண்ட் சாலிட்டரி ஹைலேண்ட் லாஸ் ரீப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹர் செல்ஃப் ஸ்டாப் ஹியர் அ ஜென்ட்லி பாஸ். ஸோ பொயட் வந்து இப்படி கடந்து போகிறாரு. இப்போ கடந்து போகும்போது ஒரு ஃபீல்டில், அதாவது ஒரு வயல்வெளியில் ஒரு சிங்கிள் லேடி ஒருத்தவங்க, தனி ஒரு பெண்மணி ஒருத்தவங்க அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நடந்து போகிறாரு. ஸோ ரீப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹர் செல்ஃப், அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுவடை பண்ணிக்கிட்டு பாடுறாங்க, இல்லை பாடிக்கிட்டே அறுவடை பண்ணுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் இப்படி கடந்து போகிறீங்க, ஒன்று ஸ்டாப் ஹியர், அங்கே நின்று அந்த பாடலை கேளுங்க. அப்படி இல்லாட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி ஜென்டிலாக பாஸ் பண்ணிடுங்க. அலோன் ஷி கட்ஸ் and binds the grain and sings a melancholy strain. Oh, listen, for the wail profound is overflowing with sound. And அவங்க மட்டுமே அங்கே தன்னந்தனியாக அந்த கிரெயின்ஸஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கட்டி கட்டி வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சிங்ஸ் ஏ மெலான்கலி ஸ்ட்ரெயின். ஸோ மெலான்கலி அப்படின்னாலுமே ஒரு சேட் சாங் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போது அவங்க அந்த அறுவடை பண்ண பயிர்கள் எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு ஒரு சோகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்காங்க. ஓ லிசன், அதனால கேட்டு பாருங்களேன், அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபவுண்டாக இருக்கு. அவங்களுடைய அந்த ஒரு மெலான்கலி ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அப்போ வேல் அப்படின்றது இங்கே நம்மளுக்கு என்னன்னா வேலி அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த ஓ லிசன் ஃபார் த வேல் ப்ரொஃபவுண்ட் இஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் த சவுண்ட். அப்போது அந்த ஒரு வேலி இருக்குல்ல, ஸோ அவங்க அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிளேஸு. ஸோ இது வந்து அவங்க பாடக்கூடிய அந்த மெலான்கலி சாங்னாலே, அந்த ஒரு ப்ரொஃபவுண்ட் சாங்னால வந்து அந்த ஒரு ஃபீல்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்ஃப்ளோ ஆகுது வித் த சவுண்ட் ஆஃப் ஹர். அவங்க பாட்டு பாடுற அந்த ஒரு சத்தத்தினால அந்த ஒரு ஃபீல்டே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் தென் நோ நைட்டிங்கேல் டிட் எவர் சாண்ட் ஸோ ஸ்வீட்லி டு ரெப்போசிங் பேண்ட்ஸ் ஆஃப் ட்ராவலர்ஸ் இன் சம் ஷேடி ஹாண்ட் அமாங் அரேபியன் சாண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு நைட்டிங்கலுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் சாங் வந்து இது வரைக்கும் பாடினதே இல்லை. நிறையா ட்ராவலர்ஸஸ் அரேபியன் கண்ட்ரிஸஸில் நிறையா ட்ராவலர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெசர்ட்ஸஸில் வந்து நல்லா ட்ராவல் பண்ணிக்கிட்டு, ஸோ ஏதோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரத்தடி நிழலில் போயிட்டு அவங்க ஓய்வு பெறும்போது கூட அவங்களுக்கு வந்து இளைப்பாறுதலாக ரொம்ப ஆறுதலாக எந்த ஒரு நைட்டிங்களுமே இது வரைக்கும் இப்படி ஒரு சாங் வந்து பார்த்தோன்னா பாடினதே இல்லை. நோ ஸ்வீட்டர் வாய்ஸ் வாஸ் எவர் ஹர்ட் இன் ஸ்ப்ரிங் டைம் ஃப்ரம் த குக்கு பேர்ட் பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆஃப் த சீஸ் அமாங் த ஃபார்த்தஸ்ட் ஹெப்ரிட்ஸ். ஸோ இது வேற நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டரான ஒரு வாய்ஸை வந்து இதுவரை நான் கேட்டதே இல்லை. அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரிங் டைம்ல கூட இந்த குக்கு பேர்டு இருக்குல்ல, அது கூட வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்வீட்டராக பாடினதே இல்லை. ஆக்சுவலி குக்கு இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஸ்வீட் வாய்ஸ். அது கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டராக பாடினதே இல்லை. இது பாடுறது எப்படி இருக்கு அப்படின்னா, பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆஃப் த சீஸ் அமாங் த ஃபார்த்தஸ்ட் ஹெப்ரிட்ஸ். ஸோ இந்த ஹெப்ரிட்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நேட்டிவ் ஹேபிட்டன்ஸ். ஸோ உங்க நேட்டிவ் ஹேபிட்டன்ஸ் ஆஃப் தி ஹெப்ரிட்ஸ் ஆர் நார்த் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஸோ ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஹேபிட்டன்ஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்ரிட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க. ஸோ அப்போ பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆஃப் த சீஸ் அமாங் தி ஃபார்த்தஸ்ட் ஹெப்ரிட்ஸ். இப்போ ஒரு கடல் சூழ்ந்த ஒரு நிலப்பரப்புல அந்த ஒரு அமைதியை இது பிரேக் பண்ணுது, அந்த ஒரு சைலன்ஸை பிரேக் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஸ்வீட்டரா இந்த லேடி பாடக்கூடிய அந்த ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்றாங்க. நோ ஸ்வீட்டர் வாய்ஸ் வர் எவர் ஹர்ட் இன் ஸ்ப்ரிங் டைம் ஃப்ரம் த குக்கு பேர்ட் பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆஃப் த சீஸ் அமாங் த ஃபார்த்தஸ்ட் ஹெப்ரிட்ஸ். குக்கு பேர்டு கூட வந்து இந்த அளவுக்கு ஸ்வீட்டரா பாடி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அதுவும் ஈவன் இன் ஸ்ப்ரிங் டைம் டூ. ஸ்ப்ரிங் டைம்ல கூட வந்து குக்கு இந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்டரா பாடினா கேட்டதே இல்லை. ஸோ அந்த ஒரு வாய்ஸ் வந்து இட் பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆஃப் த சீஸ். அது அப்போ இந்த அளவுக்கு ஸ்வீட்டரா ஒரு வாய்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயட் வந்து மெஸ்மரைஸ் ஆகுறாங்க. அண்ட் தென் வில் நோ ஒன் டெல் மீ வாட் ஷி சிங்ஸ். இங்க யாருமே வந்து அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம். பர்ஹாப்ஸ் த பிளெயின்டிவ் நம்பர்ஸ் ஃப்ளோ ஃபார் ஓல்ட் அன்ஹாப்பி ஃபார் ஆஃப் திங்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் லாங் அலோ. வில் நோ ஒன் டெல் மீ வாட் ஷி சிங்ஸ். பர்ஹாப்ஸ் தி பிளெயின்டிவ் நம்பர்ஸ் ஃப்ளோ ஃபார் ஓல்ட் அன்ஹாப்பி ஃபேர் ஆஃப் திங்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் லாங் அகோ. ஸோ அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருன்னா சொல்லுங்களேன். மேபி அது வந்து ரொம்ப ஒரு ஓல்டா அன்ஹாப்பியா இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களா இருக்கலாம், இல்லாட்டி எப்போவோ நடந்த பேட்டில்ஸை பற்றி கூட அந்த ஒரு சாங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபைட் ஃபீல் பண்ணுறாங்க. ஆர் இஸ் இட் சம் மோர் ஹம்பிள்லே ஃபெமிலியர் மேட்டர் ஆஃப் டுடே. அப்படி இல்லாட்டி ஒருவேளை அவங்க பாடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஒரு ப்ரெசன்ட் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியர் மேட்டர்ஸை பற்றி அவங்க பாடுறாங்களா, அதனால தான் அவங்களுடைய சாங் வந்து ரொம்ப மெலான்கலியாக இருக்கா அப்படின்றாங்க. சம் நேச்சுரல் சாரோ லாஸ் ஆர் பெயின் தட் ஹாஸ் பீன் அண்ட் மேபி அகைன். ஆனால் அவங்க பாடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் சாரோ இருக்குது, ஒரு லாஸ் இருக்குது, ஒரு பெயின் இருக்குது. ஸோ த டேஸ்பீன் அது இருந்திருக்கலாம், மேபி அகைன். அப்போது அவங்க ஏற்கனவே நடந்த ஒரு விஷயமா கூட அது இருந்திருக்கலாம், இல்லை ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் மாதிரியே திரும்ப அதே விஷயம் நடந்திருந்ததுனால தான் இவங்க இவ்வளோ ஒரு சோகமாக பாட்டு பாடுறாங்களோ. ஸோ அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்து திங்க் பண்ணுறாங்க. வாட் எவர் த தீம் த மேடன் சாங் ஆஸ் இஃப் ஹர் சாங் குட் ஹாவ் நோ எண்டிங். ஸோ அவங்க என்ன தீம்லனாலும் பாடட்டும். ஸோ அந்த மேடன் பாடுறாங்கல்ல, ஸோ அந்த ஒரு பனி பெண்மணி பாடுறாங்கல்ல, ஸோ அது என்ன தீம்ல வேணாலும் இருக்கட்டும், ஆஸ் இஃப் ஹர் சாங் குட் ஹாவ் நோ எண்டிங். ஆனால் அந்த பாட்டுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பாடுறாங்களே. ஐ saw her singing at her work and over the sickle bending. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் பாடுறாங்க, இல்லை பாடிக்கிட்டே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஓவர் த சிக்கிள் பெண்டிங், அந்த ஆக்சுவலி என்ன சொல்கிறது, அரிவாள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் சொன்னோம்னா, அரிவாள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு தானே கிராப்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அதை கையில் வச்சுக்கிட்டு பெண்ட் பண்ணி குனிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து அதை கட் பண்ணிக்கிட்டே அப்படி சிங்க் பண்ணுறாங்க. ஐ லிசன் டில் ஐ ஹேட் மை ஃபில். ஸோ நான் நின்று என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைகிற அளவுக்கு நின்று அந்த சாங்கை வந்து ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அண்ட் as I mounted up the hill, the music in my heart I bore, long after it was heard no more. ஸோ நானும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயினை வந்து ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ மவுண்டட் அப் த ஹில், மவுண்டெயின் மேலேயும் நான் ஏறிட்டேன். த மியூசிக் இன் மை ஹார்ட் ஐ போர். ஸோ அப்போ அங்கேருந்து நான் அந்த மியூசிக்கை வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது, எனக்குள்ளார அது கேட்டுக்கிட்டே. லாங் ஆஃப்டர் இட் வாஸ் ஹெட் நோ மோர். ஸோ நான் அங்கேருந்து வந்து அந்த மலையை ஏறிட்டேன். கண்டிப்பாக அந்த லேடி பாடுறது எனக்கு கேட்காது, ஆனால் என் மனசுக்குள்ளார அந்த லேடி பாடுறது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு.
ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக அந்த ஒரு சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போயிட் இதில் முடிக்கிறாங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.